நம்மளோட பெயினை மறைக்கணும்னு நமக்கு யார் சொல்லி கொடுத்தது? நம்ம ஏன் நம்மளோட வல்னரபிலிட்டியை வெளியில் காட்டுறது வந்து இட்ஸ் சைன் ஆஃப் வீக்னஸ்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைனா கான் வந்து அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் 3rd ஸ்டேஜ் வந்திருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஓப்பனாகவே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அவங்க 2 லைன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஐம் கமிட்டட் அப்படின்னு, ஐம் வெரி மச் கமிட்டட், என்னால் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. என்னை யோசிக்க வச்சது இந்த விஷயம் தான். அவ்வளோ ஒரு பெரிய ஆக்ட்ரஸே அவங்களோட வல்னரபிலிட்டியை ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃபினாமினல், அமேசிங் பர்சனாலிட்டி. பட் அட் த சேம் டைம் அவங்க இதை ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு. ஏன் அவங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? நம்மளை எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இந்த சொசைட்டிக்கு காட்டணும்னு என்ன கட்டாயம் வந்திருக்கு? அண்ட் நம்மளோட ஃபீலிங்கை, நம்மளோட பெயினை, நம்மளோட வல்னரபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதால அது வந்து ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ்னு ஏன் நம்ம பார்க்குறோம்? இது ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், லைஃப் கோச் அண்ட் கார்ப்பரேட் ட்ரைனர். இங்கே இருக்க பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வலிச்சாலும் சரி, எவ்வளோ அழுகு கண்ணீர் வந்தாலும் சரி, அது வெளியில் காட்டக்கூடாது. அது வந்து கம்ப்ளீட்டாக நமக்குள்ளே மறைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நீ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, விச் இஸ் டோட்டலி அப்சர்ட் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் தான் நான் சொல்லுவேன். அது நமக்குள்ள ஒரு டைப் ஆஃப் ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனை, ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உதவியே கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் ஹெல்ப்பே கேட்கக்கூடாது, நானே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. சப்போஸ் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், நமக்கு வலிகள் இருந்தாலும், நம்மள ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாலும் அதை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாது. நம்ம மறைஞ்சு போய் அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து நம்மளோட சிரிச்ச முகத்தையும் ரொம்ப ஹெல்தியான ஒரு வெல்தியான லைஃப் ஸ்டைலையும் தான் வெளியில காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை இதுதான் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. அவங்களும் வலிக்குது அப்படின்னா வெளியில் சொல்லலாம், அவங்களோட வீக்னஸை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நத்திங் ராங் இன் தட். சீக்கிங் ஹெல்ப் இஸ் இது வந்து ஒரு அசர்ட்டிவ்னஸ், அது வீக்னஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸிங் யுவர் பெயின் இஸ் நாட் அட் ஆல் அ சைன் ஆஃப் வீக்னஸ், தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரென்த். அடுத்த விஷயம் வந்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். யாராவது தன்னோட பெயினை மறைக்கிறாங்க, தன்னோட பிரச்சனைகளை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, தனக்கு ஹெல்ப் வேணும்னு வாய் திறந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சீரியஸான இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஓடிட்டு இருக்கு. தட் இஸ் கால்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நம்ம இதை சொன்னால் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை எப்படி பார்ப்பாங்க இந்த மக்கள் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூட நம்பிக்கை. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியும். இந்த மூட நம்பிக்கை ஒரு சொசைட்டல் நார்ம்ஸாவே உருவாக்கப்பட்டிருக்கு. Challenging this misconception starts with education and awareness. So create that. And understanding that vulnerability is a natural and healthy part of the human experience is crucial. So what is your thought on this? Stay connected for more insights.